நாம் இங்கே தொடர்ந்து இருக்கணும்னா பிரசாத் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் நம்மளை யாரும் எதுவும் பேச முடியாது இல்லையா? நானும் என் தங்கையத்தில் தான் இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுப்பேன்ல. ஏன் மணி இப்படி பேசி என் மனசை நோகடிக்கிறீங்க? ஐம் சாரி பிரசாத், என் மனசில் பட்டதை சொன்னேன். ஊரில் அப்பா தனியாக இருக்கிறச்சே லலிதா இங்கே இருக்கிறது அவ்வளோ நல்லா இல்லை. இத்தனை நாளாக எனக்கு உடம்பு சரியில்லை, துணையாக இருந்தா. இனிமேலும் இங்கே இருந்தா இருந்தா என்ன? ஊர் ஒரு மாதிரி பேசுமா? சொல்லுங்க மணி. இல்லை பிரசாத், அவள் கழுத்தில் ஒரு தாலியை கட்டிடலைன்னா யாரும் எதுவும் பேச மாட்டா. உங்ககிட்ட ஒரு தாலி இருக்குமா? இல்ல இருந்தா கொடுங்க, இப்பவே கட்டிடுறேன். என்ன இல்லையா? கல்யாணங்கிறது நினைச்சப்போ நடக்கிறது இல்லை. நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து ஊரறிய பண்ணிக்கிறது. அது எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு தடவை தான் வரணும்னு நினைக்கிறவனா. அங்க அமெரிக்கா மாதிரி இன்னைக்கு கல்யாணம் நாளைக்கு டைவர்ஸ் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அது மட்டும் இல்லாம இப்படி போலீஸ் பாதுகாப்போட ஜெயில் கைதி மாதிரி கல்யாணம் பண்றதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அப்போ நாங்கள் நாளைக்கு கிளம்பலாம் பிரசாத். ஓகே, தாராளமா. ஆனா லலிதா அனுப்ப மாட்டார். அங்க அவளுக்கு பாதுகாப்பு இல்லை. ரிலாக்ஸ் மணி. நானும் எங்க அப்பாவும் தப்பா நினைக்காத போது நீங்க ஏன் இவ்வளவு கன்சர்வேட்டிவா இருக்கீங்க? வேலைக்கு போங்க, பி ஹாப்பி. ரைட்? இது ஆறி போயிடுச்சு. மணிக்கு வேற போட்டு கொண்டு வரீங்களா? ஒன்பது உயிர் பொருளை நன்கது கூட்டி மாண்பது மிக்கமா பாஷமாக்கி காவலர் உற்றில் காலத்தால் காத்து தீவலர் சோதியாய் திகழ்ந்த மாந்தர் நாவலன் தீவினின் இணையிலா வேந்தர் ஆவலாய் இவர் புகழ் மறித்திடாதிருக்கவே பரதேசத்திலோர் மகன் அறியப் பெறுவான் பாவியாய் அவன் வன்செயல் புரிவான்.
எவடா என்ன முதலாளி? இந்த பெட்டி தூக்கிட்டேன் பின்னாடி வா. சரிங்க. இங்க எப்படியா இருக்கு? கல்லாவில் யாரும் இல்லை, அங்க போய் இருப்போம். என்னம்மா எங்க கிளம்பிட்டு இருக்க இந்த நேரத்துல? மணியை பார்க்கதாமா? நீ செய்யறது எதுவும் சரியில்லை. எங்க காலத்துல 6 மணி ஆனா வீட்டை விட்டு வெளியே கிளம்ப மாட்டோம். நீ 8 மணிக்கும் 10 மணிக்கும் வெளியே கிளம்பு. என்னமோ போ. அம்மா, நீ உசிலம்பட்டி, நான் மெட்ராஸ். அது 1960, இது 2000மா. கலிகாலம்னு சொல்லு. ஹலோ கிழவி, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் வரேன். ஐய், என்னம்மா? சாரி சொன்ன? சாரி சாரி ப்ளீஸ். கழுத. ஓகே, வரேம்மா. ஓஃபோ. ச்சே. ஏன்டி இப்படி பண்ற? நைட் டியூட்டி யார் பார்க்குறா? டாக்டர் ராமநாதன். ஓ, அந்த 4 நம்பர் பேஷண்ட்டுக்கு காம்பஸ் கொடுக்கணும், மறந்துடாதீங்க. நான் கிளம்புறேன். ஓகே டாக்டர். சாரி மேடம், இப்போ நீங்கள் உள்ளே போக முடியாது. நான் இங்கே டாக்டர். டாக்டர் கேஆர் டாக்டர் சுப்பிரமணியம் சார் பர்மிஷன் இல்லாமல் உங்களை அலோவ் பண்ண முடியாது. இது எங்களுக்கு ஆர்டர். ஓ, ஐம் சாரி. என்ன சார்,
நீங்கள் இன்னும் கிளம்பலையா? இல்லை எனக்கு லேட் ஆகும். வாங்களே ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை இருக்கட்டும். டாக்டர் சுப்பிரமணியம் யாரையும் அனுப்புறேன்னு இருக்கார் வைத்தியரை செக் பண்ணுறதுக்கு. அதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு வைத்தியருக்கு? பரவாயில்லையா? என்ன கேட்குறல, நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு. ஓகே, குட் நைட். குட் நைட். வா தேவி. என்ன இந்த நேரத்தில்? ஏன் வரக்கூடாதா? வரலாம். உனக்கு என்ன? எனக்கு என்ன? உனக்கு ஒன்றும் இல்லை. உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ பாட்டுக்கு ஃபைலை பார்த்தா எப்படி? ஐயோ, அந்த ஃபைல் க்ளோஸ் பண்ண கொடு. பண்ணலன்னா என்ன? குடிய முழுகி போயிட போகுது. பேமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணோம் கொடு. பேமெண்ட் கலெக்ட் பண்ணலன்னா என்ன? என்னவா? என் வேலை போயிடும். ஆமா, நீயே வீட்டுக்கு போகாம எங்க இருக்க? ஓ, நான் வருவேன்னு எதிர்பார்த்தியா? எதிர்பார்த்தேன். அப்ப என்கிட்ட பேசு. ஐயோ, டாக்டர் சுப்பிரமணியம் 2 பேரும் அனுப்புறேன்னு இருக்கார் டாக்டர் சார் வைத்தியரை செக் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வரலனா? வருவாங்க. அவங்க வரலனா? வரலனா வருவாங்க. என்ன நீ ஏடா விடாம பேசிட்டு இருக்க இன்னைக்கு? அவங்க வரலனா என்னோட வரியா? வீட்ல டிராப் பண்ணிட்டு போறேன். எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் சுப்ரமணியம் சாருங்க. வாங்க. இவங்க டாக்டர் சுப்பிரமணியம் அமைச்சிருக்காரா? திறந்து விடுங்க. தேங்க்யூ சார். வந்துட்ட பாத்தியா? நீ கிளம்பு. நான் போலனா? போலனா இங்கே இரு. ஹாஸ்பிட்டல் ஒரு பெட் காலியா இருக்கு, போட சொல்றேன். படுத்துன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போ. வாங்க டாக்டர். மணி, வைத்தியரை செக் பண்ணுறதுக்கு 2 டாக்டர் வரதாக சொன்னேனே, அவங்க வரல. ஏதோ சர்ஜரியா, அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். இல்லை வந்துட்டாலே, செக் பண்ணிட்டு இருக்கா. அவங்க செக் பண்ணலனா? சும்மா இரு. இல்லை வந்துட்டா. அப்போ சரி. ஏதோ லேட்டாகும் சொன்னாங்களே. இல்லையே வந்துட்டாலே. அவங்க வரலனா? இதான் பாத்தியனோ அவளை. அது அவங்க இல்லனா? அவங்க இல்லனா? ருத்ரபதி சாரா, நான் தேவி பேசுறேன். நீங்க உடனே கேஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. வைத்தியர் யாரோ கொலை பண்ண பார்த்திருக்காங்க. ஆமா
மணி அவங்களை துரத்திட்டு போயிருக்கான். நீங்க உடனே வாங்களே. ஹலோ, டாக்டர் கே இருக்காரா? பார்க்காத. எப்படி ஆச்சு? ட்ரக் எங்க இன்னொருத்த? அங்க. தேவி, நாம இங்க இருந்த ஆபத்து. போலாம் வா. அந்த நம்பூதி சொன்ன மாதிரி ஆயிடுச்சுல. வைத்தியருக்கு கண்டம் 2 பேர் இறந்து போயிடுவாங்க. எங்க அந்த கருப்பு கயிறு? தேவி, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நம்ம ருத்ராபதி சார் ஃபோன் பண்ணலாம் வா. நான் ஏற்கனவே பண்ணியாச்சு. தேவி சீக்கிரம். தேவி போலாம் வா. தேவி போதும், போலாம் வா. போதும் தேவி, போலாம். தேவி ஓடு. என்ன மணி, என்னாச்சு? ஒரு பிணி இரு பிணி
பிணி அனைத்தும் நீக்கும் நறுஞ்சுகம் சேர்க்கும் திருவுலம் உடையவர்க்கென்றே பரிவுடன் வந்தே தந்த தன்வந்திரி செல்வம் அதை கைவசப்படுத்த எத்தி முயலும் பகடியரில் சைவனாய் வந்த ரத்தினமே முதல் கள்ளன். இவன் ஆவி தென்னை புரி மேவி குலை போல் தொங்கி பிரிய வேண்டும். அதுவரை இவன் உயிர் வதங்க வேண்டும்.